ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் தேர்ட் ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் அக்டோபர் 26ஆம் தேதி 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நடக்க போகுது. இதற்கான வேக்கன்சியெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒட்டு மொத்தமாக நமக்கு பார்த்தீங்கன்னா 10,495 சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. அதில் கவர்மெண்ட் காலேஜ் இஎஸ்ஐ கேக்க நகரில் டோட்டலாக 412 சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. அப்படியே ப்ரைவேட் காலேஜ் பக்கம் போயிட்டோம்னு வச்சிங்களேன், பிஃபார்மு, நர்சிங்கு, ஃபிசியோதெரப்பி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நிறைய கோர்சஸ் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்களா, ப்ரைவேட் காலேஜில் மட்டும் 10,083 சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. டோட்டலாக 10,495 சீட்டு பார்த்தீங்கன்னா வேக்கன்சியாக வந்திருக்கு. ஸோ நிறையா மாணவர்கள் தேர்ட் ரவுண்டில் சீட்டு எடுத்தே ஆகணும். ஏன்னா 200 கட் ஆஃப்லேருந்து கடைசி இருக்கக்கூடிய 79 கட் ஆஃப் வரைக்கும் இந்த தேர்ட் ரவுண்டில் கூப்பிட்டுருக்காங்க. எல்லா மாணவர்களுமே கலந்துக்கலாம். ஸோ சார், நான் 1ஆவது ரவுண்டு 2ஆவது ரவுண்டில் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன், அங்கேருந்து மாறணும், தாராளமாக மாறிக்கலாம். ஆனால் என்னென்னா, ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரைவேட் டு ப்ரைவேட்டு மாற முடியாது, மற்றபடி நீங்கள் எப்படி வேணால் மாறிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோ எடுக்க வந்த நோக்கம் என்னென்னா, மாணவர்களுக்கு வேக்கன்சி லிஸ்ட்டை கண்டிப்பாக காமிக்கணும். அந்த வேக்கன்சி லிஸ்ட்டை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரவுண்டு 3க்கான வேக்கன்சி லிஸ்ட்டை பார்க்கும்போது பிஃபார்முக்கு 8 சீட்டு கவர்மெண்ட் காலேஜில் வேக்கன்சியாக வந்திருக்கு. கவர்மெண்ட் காலேஜில் நிறைய சீட்டு வந்திருக்கு. பிஎஸ்சி நர்சிங் மேலுக்கு 5 சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. அதே போல் பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேலுக்கு 13 சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபிடி ஃபிசியோதெரப்பிக்கு 11 சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. பிஎஸ்எல்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜிக்கு டோட்டலாக ஒரு 44 சீட்டு பார்த்தீங்கன்னா வேக்கன்சியாக வந்திருக்கு. பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜிக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 21 சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. பிஎஸ்சி கார்டியோ பல்மரி ரிஃப்யூஷன் டெக்னாலஜிக்கு 3 சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. பிஓடிக்கு ஒரு 8 சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. பிஆப்டம்க்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 24 சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. அதே போல் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 52 சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. அதே போல் பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 40 சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. அதே போல் பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜிக்கு ஒரு 11 சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜிக்கு டோட்டலாக ஒரு 36 சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 17 சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜிக்கு டோட்டலாக 39 சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. பிஎஸ்சி ரெசிபிரேட்டரி தெரப்பிக்கு பார்த்தீங்கன்னா 30 சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸுக்கு 5 சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜிக்கு 7 சீட்டு பார்த்தீங்கன்னா வேக்கன்சியாக வந்திருக்கு. இஎஸ்ஐ காலேஜில் பிஆப்டம்க்கு 1 சீட்டும், பிஎஸ்சி மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜிக்கு 2 சீட்டும், பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜிக்கு 2 சீட்டும், பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜிக்கு 2 சீட்டும், பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜிக்கு 2 சீட்டும், பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜிக்கு 2 சீட்டும், பிஎஸ்சி ரெசிபிரேட்டரி தெரப்பிக்கு 3 சீட்டும் வேக்கன்சியாக வந்திருக்கு. இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜுக்கு நான் சொன்னது. ப்ரைவேட் காலேஜ்னு பார்க்கும்போது பிஃபார்முக்கு நிறையா சீட்டு வந்திருக்கு. நான் சொன்னதில் நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கொண்டு ஓசியில் இருக்கக்கூடிய சீட்டை எல்லாருமே எடுக்கலாம். ஆனால் உங்கள் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய சீட்டை நீங்கள் மட்டும்தான் எடுக்கலாம். உங்கள் கம்யூனிட்டியில் சீட் இல்லைனா கூட ஓசி சீட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓசி சீட்டில் சீட் இருந்தாவே சாய்ஸில் வைக்கலாம். பிஃபார்முக்கு மட்டும் டோட்டலாக 106 காலேஜில் 3655 சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. அதே போல் பிஎஸ்சி நர்சிங் மேலு இதுக்கெல்லாம் செம்ம டிமாண்டு இருந்தாலும் இந்த டிமாண்டுக்கு கூட பார்த்திங்கன்னா வேக்கன்சியில் வந்திருக்கு. மாணவர்கள் சேராமல் தான் இருக்காங்க. அதாவது பிஎஸ்சி நர்சிங் மேலுக்கு டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 101 காலேஜில் 228 சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. பாருங்களேன், இவ்வளோ சீட்டு வந்திருக்கு. பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேலுக்கெல்லாம் சொல்லவே வேணாம். ஸோ அதனால் மாணவர்கள் அந்த காலேஜோடைய டீட்டெயிலாம் நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். போன ரவுண்டுக்கு இந்த ரவுண்டில் எந்த காலேஜ் அதிகமாக எடுத்திருக்காங்கன்னு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓசியில் இருக்கக்கூடிய சீட்டை எல்லாருமே எடுக்கலாம். உங்கள் கம்யூனிட்டியில் சீட்டை நீங்கள் மட்டும்தான் எடுக்க முடியும். கம்யூனிட்டியில் சீட்டு இல்லைனா கூட ஓசியில் சீட் இருந்தால் நீங்கள் அதை சாய்ஸில் வைக்கலாம். இந்த பிடிஎஃபோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேலுக்கு டோட்டலாக 4977 சீட்டு 267 காலேஜில் இருக்குது. ஃபிசியோதெரப்பிக்கு மட்டும் நிறைய சீட்டு. ஃபிசியோதெரப்பிக்கு இந்த வாட்டி கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இருந்தாலும் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 51 காலேஜில் ஃபிசியோதெரப்பிக்கு 805 சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜிக்கு ப்ரைவேட் காலேஜில் 2 காலேஜில் 14 சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. எல்லாமே பாருங்கள், பிஓடி எல்லாத்துக்குமே இருக்குது. நீங்கள் இந்த வேக்கன்சி லிஸ்ட்டை தரவாக பார்த்தீங்கன்னாவே போதும். ஆனால் ஓசியில் இருக்கக்கூடிய சீட்டை எல்லாருமே சாய்ஸில் வைக்கலாம். ஆனால் உங்கள் கம்யூனிட்டியில் உள்ள சீட்டை நீங்கள் மட்டும்தான் வைக்கலாம். ஆனால் கம்யூனிட்டியில் சீட்டு இல்லைனா கூட ஓசியில் சீட் இருந்தால் வைக்கலாம். ஓசிலேயும் சீட் இல்லை, உங்கள் கம்யூனிட்டிலையும் சீட் இல்லைன்னா நீங்கள் சாய்ஸில் வைக்க முடியாது. ஒழுங்காக சாய்ஸில் வைங்க, சீட்டை எடுக்க பாருங்கள், ஆர்டராக வைங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. வீடியோவை நான் அப்படியே அதோட கண்டினியூ பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த வேக்கன்சியை பற்றி சொல்லியிருப்பேன். நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. அந்த வேக்கன்சி லிஸ்ட்டு எப்படியெல்லாம் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி ஒரு கம்யூனிட்டிக்கும்
எவ்வளோ சீட் இருக்குன்னு போட்டிருக்காங்களே. ஓசிங்கிறது எல்லாருக்குமே காமன். ஆனால் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு நேராக சீட் இருந்துச்சுன்னா அந்த சீட்டை நீங்கள் மட்டும்தான் எடுக்கலாம். ஓசியில் சீட் இருந்தால் எல்லாருமே எடுக்கலாம். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சாய்ஸஸை நிறையா கொடுங்க. சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட்லேயும் தேர்ட் ரவுண்ட்லேயும் கிடைக்காம போச்சுன்னு வச்சிங்களேன், அப்புறம் நீங்கள் வருத்தப்படுற மாதிரி ஆயிரும். அடுத்த ரவுண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வேக்கன்சி இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால் தேர்ட் ரவுண்டில் ஒழுங்காக சீட்டு எடுக்க பாருங்கள். உங்களுக்கு சாய்ஸ் ஸ்பெல்லிங் ஹெல்ப் தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சார் நாங்கள் வந்து 1ஆவது ரவுண்டு 2ஆவது ரவுண்ட்லலாம் சாய்ஸ் ஸ்பெல்லிங் பண்ணணும், ஆனால் எங்களுக்கு கிடைக்கல சார் அப்படின்னு நிறைய பேர் இன்னமும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. சில பேருக்கு கிடைச்சி காலேஜுக்கு போகையில் அங்கே 2 லட்சம் 1.5 லட்சம் ஃபீஸ் சொல்லையில் அதை பார்த்து பயப்படுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு காலேஜ் ஃபீஸே 1.5 லட்சம் வந்துடுது. ஹாஸ்டல் தான் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. நீங்கள் ஹாஸ்டலை வந்து நீங்கள் வெளியில் கூட ஸ்டே பண்ணி படிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் நல்லவர்களாக இருந்தால், மாணவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லவங்களாக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் அதுதான் பிரச்சனையாக இருக்குது. சில பேர் ஃபஸ்ட்டு இயர் நம்ம காலேஜ் நம்ம பையன் போகிறான், சரி கொஞ்சம் சேஃபாக படிக்கணும்ட்டு ஹாஸ்டலில் தங்க வைக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் அதுக்கு தான் 1.5 லட்சம் வாங்குறாங்களே. அப்புறம் காலேஜ் ஃபீஸ் வேறு 1.5 லட்சம் 1 லட்சம். கவர்மெண்ட் கோட்டாவில் போகும்போதே இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு போகக்கூடிய நிலமையில தான் நம்ம இருக்கோம். ஸோ இப்போ நான் வேக்கன்சி லிஸ்ட்டு எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த வேக்கன்சி லிஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் வச்சுருக்கேன். ஒழுங்காக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தேவையான கோர்சஸ் எல்லாத்தையுமே வக்கையிலே ஆர்டராக வைக்கணும். 2 நாள் தான், அக்டோபர் 26ஆம் தேதி 27ஆம் தேதி 2 நாளில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்போ வரப்போகுது, கரெக்டாக வந்து நமக்கு அக்டோபர் 29ஆம் தேதியே ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்த அன்னையிலேருந்து யார் யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆகுதோ அந்த மாணவர்கள் அக்டோபர் 29, அதே போல் அக்டோபர் 30ஆம் தேதி 31ஆம் தேதி 3 நாளுக்குள்ளே அக்டோபர் 31ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், சார் நாங்கள் வந்து 1ஆவது ரவுண்டு 2ஆவது ரவுண்டில் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டோம், இப்போ வந்து நாங்கள் வேறு ஒரு சாய்ஸஸை நம்ம ஆர்டராக வைக்கும்போது ஒருவேளை அலாட் ஆகிருச்சுன்னா ஆல்ரெடி நாங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டோம்ல, அந்த காலேஜ் போயிருமான்னு கேட்பீங்க. நீங்கள் இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்கன்னா இதில் ஏதாவது அலாட் ஆகிருச்சுன்னா நீங்கள் அங்கே தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி கிடைச்ச காலேஜ் ஜாயின் பண்ண காலேஜுக்கு போக முடியாது. அதனால ரீஅலாட்மெண்ட் போகிறவங்க கொஞ்சம் பத்திரமா எனக்கு வேணும்னு நினைக்கிறத சாய்ஸில் வைங்க, வேணான்னு நினைக்காதத வைக்காதீங்க. இது வரைக்கும் சீட்டே கிடைக்காத மாணவர்கள் உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸை ஃபஸ்ட்டு வைங்க. பிஃபார்மு, நர்சிங்கு, ஃபிசியோதெரப்பி, பிஆப்டம், உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அலைடு கோர்சஸ்லாம் நிறைய இருக்குல்ல ப்ரைவேட் காலேஜில், அதெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் ஆர்டராக வைங்க. கவர்மெண்ட் காலேஜை முன்னாடியே வைங்க. கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறது ரொம்ப கடினம், அது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நம்மளுடைய கட் ஆஃபெல்லாம் நான் முன்னாடியே போட்டிருந்தேன். 2ஆவது ரவுண்டுக்கான கட் ஆஃபை தான் பார்க்குறீங்க. ரொம்ப இந்த வாட்டி கவர்மெண்ட் காலேஜில் நான் கூட நினச்ச ஒரு 1000 சீட்டாவது தேர்ட் ரவுண்டுக்கு வரும்னு. ஆனால் பரவாயில்லையே, ஹாஸ்டல் ஸ்பெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் இருந்துமே மாணவர்கள் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்துருக்காங்க. பரவாயில்ல, ஓகே. அதையுமே ஏற்றுக்கிட்டு பணம் இன்னைக்கு பிரச்சனையாக இருக்கிறதுனால மாணவர்கள் கவர்மெண்ட் காலேஜை நோக்கி தள்ளுறதுக்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரி, இந்த 412 சீட்டு கவர்மெண்ட் காலேஜில் வேக்கன்சியாக வந்திருக்குல்ல, அது யாருக்கு கிடைக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு சீட்டை கூட நீங்கள் சாய்ஸில் வைக்க மறக்காமல் எல்லாத்தையுமே வைங்க. ஹெல்ப் வேணும்னா நமக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த சீட்டு இப்போ நான் உங்களுக்கு டோட்டலாக ஒரு 10,495 சீட்டு வந்திருக்குன்னு சொல்கிறேன்ல, இந்த சீட்டும் தேர்ட் ரவுண்டில் நிரம்பலன்னு வச்சிங்களேன், அடுத்த ரவுண்டு அதுக்கடுத்த ரவுண்டு ஸ்டே வேக்கன்சி, அதுக்கப்புறம் ஸ்டேன்ட்டு நடத்திக்கிட்டே இருப்பாங்க. சீட்டு முடியும் வரை கவுன்சிலிங் நடந்து கொண்டே இருக்கும். ஓகே, அதுக்காகலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீட்டு நிரம்பலை, இந்த ரவுண்ட்லேயே நிரம்பலைன்னா அடுத்த ரவுண்டு நடத்தாமலாம் இருக்க மாட்டாங்க. ஸ்டே வேக்கன்சி நடத்துவாங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரேன்ட்டு இப்படி போயிட்டே இருக்கும் ஒன்று ஒன்றா. அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம். சீட்டு இருக்கும் வரை கவுன்சிலிங் நடக்கும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.